அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நபர் எதிரிகளால் மாந்திரீக கட்டுக்குள்ளே அகப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த மாந்திரீக கட்டுக்களை அவிழ்க்கக்கூடிய ஒரு சூட்சும முறையை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு நபர் எதிரிகளால் மாந்திரீக கட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபரை யாராவது வசியம் பண்ணி வசிய கட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க யாருடைய அது வசிய கட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சில நபர்களுக்கு இந்த சாபங்கள் தோஷங்கள் சரிங்களா, எந்த காரியத்தை எடுத்தாலும் தடையின்றி தடைபட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு திருமணம் நடக்காமல் அந்த திருமணங்கிறது தடைபட்டுக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தை பாக்கியம் தடைபட்டுக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் இருந்த வளர்ச்சிங்கிறது தடைபட்டுக்கிட்டு இருக்குது. இது கண் திருஷ்டினால் முடியாமல் வந்துக்கிட்டு இருக்குது. மருத்துவ செலவுகள்னால ஒரு நபருக்கு அடிக்கடி முடியாமல் வந்துக்கிட்டு இருக்கு. மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது போல் பிரச்சனைகள் எந்த நபருக்கு இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி ஒரு நபர் மேலே இருக்கக்கூடிய சகலவிதமான மாந்திரீக கட்டுகளையுமே உடைக்க முடியும். இந்த முறை பார்த்திங்கன்னா, என்னுடைய குரு எனக்கு சொல்லித்தந்த ஒரு அற்புதமான பிரயோக முறையைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாருமே இதை பயன்படுத்துங்க, சரிங்களா. இந்த முறையை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாந்திரீகத்தை முழுமையாக ஒரு தெய்வத்தை வச்சு கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, முழுமையாக கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, இல்லை தனக்குத்தானே இந்த விஷயத்தை பண்ண முடியுமானா தனக்குத்தானே யாரும் பண்ண முடியாது. இந்த முறையை பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் இல்லாதவங்க மட்டும்தான் இந்த பிரயோக முறையை ஒரு நபருக்கு பண்ண முடியும், சரிங்களா. இப்போ ஒரு நபருக்கு கட்டு இருக்குது அப்படின்னா அந்த கட்டை அவரே இந்த விஷயத்தை பண்ணி செய்ய முடியாது. இது ஒருவருடைய உதவி கொண்டு தான் இந்த கட்டை உடைக்க முடியும், சரிங்களா. அதனால் மாந்திரிகர்கள் பூசாரிகள் இந்த பிரயோக முறையை பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, தாய் தகப்பன் இல்லாத ஒரு நபர் ஒரு நபருக்கு மாந்திரீக கட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரயோக முறையை தாராளமாக பண்ணலாம், சரிங்களா. இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா, இந்த செய்வனையால் பாதிக்கப்பட்டவங்க, சரிங்களா, இந்த துஷ்ட சக்திகள்னால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த எதிரிகள்னால் கட்டு போட்டிருந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மாந்திரீக கட்டுகளை எல்லா கட்டுகளையுமே அவிழ்க்கக்கூடிய இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் இந்த பூஜையை பண்ணணும், சரிங்களா. இது எப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா கோவில்களில், சிவாலயங்களில், சரிங்களா, குளக்கரை, ஏரிக்கரை, கடற்கரை, இந்த மாதிரி காடு பகுதிகளில் இந்த பூஜை முறையை பண்ணலாம், சரிங்களா. இந்த பூஜை முறைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 3 பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோநீர், மஞ்சள் நீர், பசும்பால். இதுக்கு இந்த 3 விஷயமும் தேவைப்படும், சரிங்களா. கோநீர் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாந்திரீகத்தில் கோநீர் அப்படின்னா பசுஞ்சாணமும் பசுங்கோமியமும் சுத்தமான நீர், இந்த 3 கலந்த ஒரு நீரைத்தான் கோநீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோநீரை ஒரு மண் கலையத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மஞ்சள் நீரை தனியாக ஒரு மண் கலையத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பசும்பாலை ஒரு மண் கலையத்தில் எடுத்துக்கோங்க. இந்த 3 மண் கலையத்துலேயுமே அருகம்புல் இல்லைன்னா தர்ப்ப புல்லை என்ன செஞ்சுருங்கன்னா, அந்த 3 கலையத்துலேயும் சும்மா 2 கிள்ளி போட்டுருங்க, சரிங்களா. கிள்ளி போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு எலும்புச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு கொமட்டிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு பூசணிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கோங்க. யாருக்கு மாந்திரீக கட்டுக்குள்ளே எந்த நபர் சிக்கியிருக்காங்களோ அந்த நபரை கிழக்கு திசை பார்த்து உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய ஒரு தேங்காயை கையில் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கற்பூரத்தை பொருதி வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொன்னபடியே அந்த நபரை 21 முறை இடது பக்கமாக சுற்றி அந்த தேங்காயை கொண்டு போய் முச்சந்தியில் உடைச்சிடணும். இதே போல் எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கோங்க. அந்த நபரை 21 தடவை சுற்றி அது மந்திரத்தை சொல்லிக்கிட்டே 21 தடவை இடதுபுறமாக சுற்றி எலுமிச்சம்பழங்கனையும் 2 அறுத்து முச்சந்தியில் தூக்கி போட்டுருங்க. இதே போல் கொமட்டிக்காய், இதே போல் பூசணிக்காயும் சுற்றி என்ன செஞ்சுருங்கன்னா கொண்டு போய் முச்சந்தியில்
போட்டுருங்க. சரிங்களா? இந்த மந்திரத்த சொல்லும்போது சித்தி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது பஞ்சாட்சரம். சரிங்களா? இந்த மந்திரத்த சொல்லி சகல கட்டுகளையுமே அவிழ்க்க முடியும். சரிங்களா? உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் இருந்தாலே இந்த மந்திரம்ங்கிறது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதே போல செஞ்சு முடிச்ச பிறகு பாதிக்கப்பட்ட நபருடைய தலையில பார்த்தீங்கன்னா, இந்த 3 நீரும் வச்சிருப்பீங்கல்ல, அது ஒரு ஒரு கலயத்தையும் கையில எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்த ஒரு 21 தடவ சொல்லி, அந்த 3 நீர்களையுமே ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா கையில எடுத்துக்கிட்டு அந்த நீர பூரா முதல்ல வந்து பசும்பால ஊத்துங்க. 2வது மந்திரங்கள் சொல்லி ஆ மஞ்சள் நீர ஊத்துங்க. 3வது மந்திரங்கள் சொல்லி கோநீர ஊத்துங்க. சரிங்களா? இப்படி ஊத்தி முடிச்ச பிறகு ஒரு கருப்பு கயிறுல இந்த மந்திரத்த 21 மந்திர முடிச்சுக்கள் போட்டு அவர என்ன செஞ்சுட்டு முதல்ல இந்த பரிகாரம்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அவர போய் குளிச்சுக்கிட்டு புது துணி மாத்திட்டு வர சொல்லிருங்க. மாத்திட்டு வர சொல்லிட்டு பஞ்சாட்சர மந்திரங்கள சொல்லி இந்த மந்திரத்தையே சொல்லி நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, அவருக்கு வலது கையில இந்த கருப்பு கயிற கட்டி விட்டீங்க அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாந்திரீக கட்டுகள் அனைத்துமே உடைஞ்சு சுக்குநூறா போயிரும். இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான பிரயோக முறை. சரிங்களா? இது அனுபவத்தில கை கண்ட பிரயோக முறை. இந்த பிரயோக முறை யார் வேண்டாலும் பண்ணலாம். சரிங்களா? ஆனா, நான் சொன்ன கண்டிஷன்களுக்கெல்லாம் உட்பட்டு இந்த விஷயங்கள பண்ணுங்க. தாய் தகப்பன் இல்லாதவங்க இந்த மந்திர பிரயோகங்கள பிரயோகம் பண்ணுங்க. சரிங்களா? அதுபோல மாந்திரீகர்கள்ட்ட போய் இந்த விஷயங்கள பண்ணிக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.